இந்த பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைரவி வந்து சஞ்சய் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்த செலியனை வந்து யார் கடத்திருப்பா அப்படிங்கிற சந்தேகம் பைரவிக்கு இருக்குது. பைரவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகா மேலேயும் எசைக்கு மேலேயும் வந்து சந்தேகம் இருக்கும். அதை வந்து சஞ்சய் கிட்ட தெளிவாக சொல்லி நீ தான் விசாரிச்சு யார் இதில் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அன்னபூர்ணி அம்மாவும் அங்கே வந்து பைரவி எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி மகா மேலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை, இருந்தாலும் பைரவிக்கு இருக்குது, அதனால நீங்கள் சரியாக விசாரித்து அவங்களே வந்து எசக்கியே வந்து கடத்தியிருந்தாலுமே அவங்களுக்கு சரியான தண்டனையை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், வேறு யாராவது கடத்தியிருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மாவும் சஞ்சய் கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சஞ்சயை பார்த்த ஆறுமுகம் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன இங்கே வேலையா, நான் இனிமேல் அடிக்கடி இங்கே வருவேன், பைரவி கூட உட்காந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஆறுமுகத்தை வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. ஆறுமுகம் வந்து பைரவியை திட்டுறாங்க, எதுக்காக சஞ்சயெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சஞ்சய் வர சொன்னேன் கேஷ் விஷயமா விசாரிக்க சொல்லி, எதுக்கு எடுத்தாலும் சஞ்சயை திட்டிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, உண்மையான குற்றவாளியை வந்து சஞ்சய் வந்து கண்டுபிடிப்பாரா, இல்லை தெரிஞ்சு வந்து உண்மையை சொல்லாமல் மறைச்சிருவாரா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஒருவேளை எசக்கியும் மகாவும் மாட்டிக்கிட்டா காயத்ரிக்கு திரும்ப செலியன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.